ஒருபோதும் தரித்திரம் சபையோ தேவ பிள்ளைகளையோ பின்தொடரவே கூடாது. ஆமென். சொல்லுங்க, நான் சத்தமா, நான் தரித்திரமாய் வாழ கர்த்தர் விரும்பவில்லை. இயேசு இந்த பூமியில தரித்திரனாய் வாழல. ஆமென். அதே போல் அவருடைய பிள்ளையாகிய நானும் தரித்திரனாய் வாழ கர்த்தர் விரும்பல. யாருக்கும் இயேசு தரித்திரத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லவில்லை. தரித்திரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். அந்த வசனம் அழகா இருக்கும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். நான் இந்த பாவத்தை எப்படி எதிர்க்கிறீங்களோ, வியாதியை எப்படி எதிர்க்கிறீங்களோ, அப்படியே தரித்திரத்தை எதிர்க்கணும். சரி, ஆண்டவர் நமக்கு இவ்வளோதான் அளந்திருக்கிறார், இதை வச்சு காலத்தோட்டம் நோ. நம்முடைய ஆண்டவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க பார்க்கல, நீங்க ராஜாக்க பிள்ளை. ஆமே. எந்த ராஜா? எங்க அப்பா, பரலோக அப்பா. இந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ, இயேசுவோடு கூட மணி 11:45 ஆகுது. நான் திரும்ப போனேன், இல்லை அதை மறந்து நின்றுட்டுருக்கேன். சோத்திரம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். இயேசு யாருக்கு இந்த வெளிப்பாடு இருந்தோ இல்லையா, அந்த சிலுவை காலனுக்கு இருந்துச்சு. அவன் சொல்கிறான், பிளாத்து நீ ராஜாவா? ராஜா தான். அவனுக்கு அது பெருசாக தெரியல. சிலுவை காலன் சொல்கிறான் பக்கத்துன்னு சொல்லிட்டு, நீ போகும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்து கொள்ளும் சேர்த்து. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் என்னோடு கூட சிலுவையில் தொங்குற இவர் ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு தான் இவர் போறாரு. அதனால நீர் போகும்போது என்னையும் உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்து கொள்ளும் சேர்த்துக்கொள்ளும். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் பதில், நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்கே இருப்பாய்? கள்ளனுக்கு இருக்கிற வெளிப்பாடு இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்களுக்கும் விசுவாசிகளும் கம்மி. நான் ராஜாவின் பிள்ளை. சொல்லுங்க, எங்க அப்பா ராஜா. இந்த தடிக்கார மனத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நான் தரித்திரனாய் வாழ கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. அவர் தரித்திரத்தை எதிர்க்கிறாரு. கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரம் அடைவான் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சகோதரா, உன் வேலை நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிக்கும் போது அது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் உங்களை செழிப்பாய் வாழ வைக்க அவரால் முடியும். கவர்மெண்ட் வேலை பார்த்தாதான் நீ செழிப்பாக இருப்பாய் என்று கிடையாது. எந்த வேலை பார்த்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் தரித்திரம் மாறும், நீங்கள் செழிப்பீர்கள், கர்த்தர் உங்களை செழிக்க வைப்பார். நான் ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு பெரிய ஆசை, நிறைய ஆத்துமாக்கள் வரணும், அது தரிசனம். ஆமாம். ஆனால் என்னுடைய ப்ரேயர் நிறைய மக்கள் வரணும் காட்டிலும் என்னுடைய தரிசனத்துக்கு ஒத்த ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரேன். ஆனால் இன்னும் அதுக்கு மேலே என்ன சொல்ல போனா, அநேக மக்கள் வரணும் என்பதை காட்டிலும் என்னுடைய விருப்பமும் ஏக்கமும் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இன்னொரு புதுசாக வர்றது வேண்டாம். முதல்ல இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போ இன்னும் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. தரித்திரத்தை எதுங்க? தரித்திரமாய் வாழ கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். தரித்திரம் நம்மை பின்தொடரக்கூடாது. கர்த்தர் நம்மை செழிப்பாய் வைப்பாராக. சாட்சியில் கேட்டது போல யார்கிட்ட கையேந்துவதற்கும் ஆலோசனை கேட்ப கர்த்தர் விட மாட்டாரு. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கர்த்தர் செழிப்பாய் வாழ வைப்பார். ஆனால் பாவம் தரித்திரத்தை கொண்டு வரும், வியாதி தரித்திரத்தை கொண்டு வரும். இது விலகும் போது கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் செழிப்பாய் வாழ வைப்பார். அடுத்த நேரம் என்ன செய்ய தெரியலையே, யாராவது வட்டிக்கு தாங்க, அதுக்கு தாங்க, கை ஏந்த கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. உங்க சந்ததிகளை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களை வாழ வைப்பார். நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும், எல்லா சின்ன பிள்ளைகளையும் கர்த்தர் எதிர்காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாய் கர்த்தர் வைப்பாராக. நம்ம சர்ச்சில் இருக்கிற அத்தனை
அத்தனை பிள்ளைகளும் ஒருவர் கூட தொழிலாளிகளாக இருக்க வேண்டாம். அத்தனை பேர் அநேகருக்கு வேலை கொடுக்கிற அளவில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பாராக. பிள்ளைங்க மட்டும் நல்லா கையை தட்டுங்க. கர்த்தர் செழிக்க பண்ணுவார், கர்த்தர் செழிக்க பண்ணுவார், கர்த்தர் செழிக்க பண்ணுவார். புரிகிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தரித்திரம் என்னை ஒருபோதும் பின்தொடரவே கூடாது. ஆமேன். 4வது வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். பிரைஸ் சொல்ல வசனத்தை வாசிப்போம். உபாகமம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. உபாகமம் 28:45. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய பல கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஆதியாகமம் 27:13 இவங்க சொல்கிறாங்க, ஈசாக்கின் மனைவி, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். ஆமேன். அதை என் சொல்லை மாத்திரம் நீ கேளு அப்படின்னு. உன்மேல் இருக்கிற சாபம் யார் மேலும் வரட்டு? என் மேலும் வரட்டு. உபாகம் 28:15-45 வாசித்தோம். இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து வந்து என்ன செய்யும்? பிடிக்கும். எது வரைக்கும் பிடிக்கும்? அழியும் வரைக்கும். ஹலோ. அப்போது 4வது, ஒரு தேவ பிள்ளையை பின்தொடராமல் இருக்க வேண்டியது என்னது? நீங்களே சொல்லிடுங்க. அது பின்தொடரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில சாபங்கள் கர்த்தர் இன்றைக்கே கேன்சல் ஆகவாராக. என்னை பின்தொடரக்கூடாது. நான் சொல்கிற இந்த 4ஐயும் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு சாத்தானை நீங்கள் எதுக்குற மாதிரி எதுக்கணும், விடக்கூடாது, பின்தொடரக்கூடாது. அது நம்மளை அழிச்சு போட்டுரும். பிரைஸ் சொல்லலாம். அவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், பிள்ளைகளை என்ன கவனிங்க. பெற்றோர் ஒன்றை நினச்சி கண்ணீர் வடித்தாங்கன்னா நீங்கள் முடிச்சிங்க, அந்த வேடையை வாயிலிருந்து வரான்ட்டான். என் பிள்ளை இப்படி இருக்கு, ஏங்க வச்சுட்டீங்க? நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, வயசான நேரத்தில். நான் அன்றைக்கி முடிவெட்ட போகும்போது ஒருத்தர் அந்த முடிவெட்டுக்காரர் சொன்னார், அதாவது பெற்றோர் பிள்ளைகளுக்கு பைசா கொடுக்கும்போது நல்லா கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அடுத்த கட்டம் பிள்ளைகள் பெற்றோருக்கு பைசா கொடுக்கும்போது எண்ணி தான் கொடுக்குறாங்க. 100 ரூபா கூடுனாலும் அவன் கணக்கு என்ன செய்கிறான்? கேட்குறேன். நான் சொன்னேன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பெற்றோர் எண்ணாமல் மட்டும் கொடுக்கல, பெற்றோர் கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அவன் அந்த 500 ரூபா நோட்டை 10 தடவை எண்ணுறான். எப்படி போகுதே அதை சில்லறை மாற்றி ஒரு 100 ரூபாய் அதை பாக்கெட்டுள்ள வைப்போமா? கொடுக்கும்போது முகம் வாடுது. வேறு வழி இல்லைல்ல. சாபம், அது சாபம். பெற்றோருக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்குற அளவில் நம்மளை வச்சிருக்கிறான்னா அது நமக்கு ஆசீர்வாதம் சார். அலையிலே வரமாட்டேங்குது. பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. பெற்றோரை நம்ம ஒருபோதும் கண்ணீர் அடிக்கவே கூடாது. எங்கள் அப்பா அம்மாவை ஸ்தோத்திரம், எங்கள் 3 பேர் எங்களை நினச்சி சந்தோஷப்படுற அளவில் கர்த்தர் எங்கள் 3 பேரை வச்சிருக்கிறார் என்பதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2-3 நாள் எங்கள் மீட்டிங் போயிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு எங்களை பார்த்து என்னை கண்ட உடனே சந்தோஷம். சிலக்காரங்களை அப்படியே பேசினேன். ஏன்னா அப்படி சுற்றிட்டு இருக்கேன், வீட்டுக்கு ரொம்ப போக முடியலை. ஸோ அது இந்த 2-3 நாள் நான் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணதை பார்த்தும் ஒவ்வொன்றும் செஞ்சு எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு, எங்கள் 3 பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோர் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் எங்கள் பெற்றோரை சந்தோஷப்படுகிற அளவில் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. அதுவே பெரிய ஆசீர்வாதம். வேறு என்ன சார் வேணும்? அடிக்கடி எனக்கு இப்போ இடையில பர்த்டே வந்துச்சு, சோத்திரம். எங்கள் அப்பாட்ட வீட்டில் இருந்தனால எனக்கு அதெல்லாம் ஞாபகமும் கிடையாது. ராத்திரி உறங்கும் 12 மணிக்கு ஒய்ஃபு தட்டி எழுப்பி, உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டேன்னு போ கொண்டு வரேன். அடுத்து ஃபர்தர் வரல, சரி ஓகே சந்தோஷம். சஸ்பென்ஸாக சில செஞ்சாங்க, ஓகே. ஆனால் காலையில் சொன்னால் அப்பாட்ட ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. எங்கள் அப்பாட்ட ஜோம் பண்ணு, எனக்கு இன்னும் பர்த்டே ஆக்கும், ஜோம் பண்ணுங்க. ஓ, உனக்கு இன்னும் பர்த்டேயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு சின்ன காசு தான் கொடுக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்த போது அவங்களும் அவ்வளோ சந்தோஷம். அதை காட்டில் எனக்கு அதை காட்டில் பெரிய சந்தோஷம்.
பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிற அளவில் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறாரு. பெரிய ஊழியம் செய்யதல்ல சார், நம்மளை பெற்றவங்களை சந்தோஷமாக வைக்கிறத காட்டிலும் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மீட்டிங் நாங்கள் போகும்போது நாங்கள் சேர்ந்து இன்னொரு பாஸ்டர் வர்றாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே காரில் போகிறோம். அப்போ போகும்போது நான் சொன்னேன், அப்பா ப்ரேயர் பண்ணி விடுங்க, நாங்கள் இந்த மீட்டிங் போகிறோம். அப்பா ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. விட்ட போது ஸ்தோத்திரம், நாங்கள் காரில் யார் வரும்போது அந்த பாஸ்டர் எங்கிட்ட சொன்னார், நம்ம அப்பாவை ரொம்ப ஒருபோது நம்ம பேரண்ட்ஸை நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. ஏன்னா அவர் நல்லா பயன்படுற தேவ மனுஷன். அவங்க அப்பா உலக ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. அவர் சொன்னார், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்பாவுக்கு வேல்யூ எனக்கு தெரியலை. இப்போது வளரும் பல இடங்களில் எங்கள் அப்பாவை நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அப்பா இல்லாத வலி என்பது ரொம்ப இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம உங்கள் அப்பா இருந்தனால கிளம்பி போகும்போது உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னது, நம்ம அப்பாவை ஒருபோது நம்ம கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது. எவ்வளோ நாள் நமக்கு ஆண்டவர் தருவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிற, இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு அது செய்யணும் இது செய்யணும் அப்படிலாம் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்பாவாக இருக்கிறாரு, சோத்திரம். ஆனால் நமக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. நீங்கள் இதே போல் எப்பவும் பெற்றோரை சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஆமென். நல்ல நாட்கள் வரும்போது எப்பவும் டிசம்பர் எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்போம். வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க உடுக்குறாங்களோ இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் பிள்ளை ஒன்று செய்யும்போது அவங்களோட உள்ள அவ்வளோ சந்தோஷப்படும். ஆமென். பெற்றோரை காயப்படுத்துகிற, பெற்றோரை துக்கப்படுத்துகிற, பெற்றோரை ஏங்க வைக்கிற, பெற்றோரை அழ வைக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியாது. நீங்கள் முடிச்சிடுங்க. நம்ம பெற்றோரை சந்தோஷப்படுத்தும். வயசான பெற்றோர் வீட்டில் இருக்காங்களா, அது சில நேரம் அவங்களோட பேச்சு டிஸ்டர்பாக தான் இருக்கும், நச்சரிப்பாக தான் இருக்கும், அது இரிட்டேஷனாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் நீ சந்தோஷமாக வைக்க தான் செய்யணும். நீ பச்சை குழந்தையாக இருக்கும்போது உன்னோட யூரினையும் உன்னோட மோஷனையும் அள்ளி சுமந்து தான் உன்னை இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன நச்சரிப்போ ஏதோ பரபரன்னு சொல்லும்போது உன்னால் ஏற்றுக்க முடியலைன்னா நீ எல்லாம் பிள்ளையே கிடையாது. அன்னைக்கு நீ யூரின் போகும்போது மோஷன் போகும்போதும் அள்ளினாங்களே, கழுவுனாங்களே, சுமந்தாங்களே, தனக்கு அழகை பார்க்காம, தனக்கு ஸ்தானத்தை பார்க்காம பிள்ளைன்னு உயிரை விட்டாங்க. இன்றைக்கி நீ ஒரு நல்ல லெவலில் வரும்போது அவங்கள கண்ணீர் வடிக்க வைக்கிறான்னா உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் என்னை பொறுத்தளவில். சோத்திரம். நம்ம பெற்றோரை சந்தோஷப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல நாட்கள் வரும்போது சில பிள்ளைகள் பெற்றோரை கெட்டார்த்த பேசியது, பெற்றோரை அடிக்க, நம்ம சர்ச்சில் இருக்கான்னு தெரில, பெற்றோரை அடிக்க போகிறது, சவுட்டுறது, அந்த காலெல்லாம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. சோத்திரம். நம்மளை 10 வருஷம் 10 மாதம் கற்பத்தில் சுமந்து நம்மளை பெற்றெடுத்து நம்மளை தந்திருக்கிறாங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். சகோதரிகளை பார்த்து சொல்கிறேன், சில மாமியார்கள் டிஸ்டர்பாக தான் இருக்கலாம், கஷ்டமாக, ஒருவேளை உங்கள் சந்தோஷத்துக்கு இது பண்ணாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சகித்து அவங்கள சந்தோஷமாக வைங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சகோதரிகள் ஆமேன் வரவே இல்லை. பிரைஸ்லாம். ஒருவேளை நான் சொல்கிறது, நான் சப்போர்ட் பண்ணி ஒருவேளை கஷ்டம் வரலாம், சில செய்கைகள் உங்களை காயப்படுத்துது, நான் இல்லைன்னு இருக்கலாம். ஆனாலும் அதை உங்கள் அம்மாவாக நினச்சி சகிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்களும் ஒரு நாள் மாமியாராக மாறுவீங்கன்றதை மறந்துடாதுங்க. ஹலோ.